ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவாமிஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். ஈவினிங் ஸ்நாக்ஸில் ஒரு காரமும் ஒரு இனிப்பும். காரத்துக்கு நான் மதியம் மீதமான சாதத்தில் கிறிஸ்பியான வடை பண்ணியிருக்கேன். இனிப்புக்கு கோதுமை மாவு குழிப்பணியாரம் செய்திருக்கேன். பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள். இதை எப்படி செய்திடலான்னு பார்த்துருவோம். நான் வடை பண்ணதுக்கு 1 கப்பு சாதம் எடுத்திருக்கேன். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் ரவை, வறுத்த ரவை வறுக்காத ரவை எதுவானாலும் எடுத்துக்கலாம். அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் இட்லி மாவு இல்லைன்னா 1 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, அரை டீஸ்பூன் உப்பு எடுத்துருக்கேன். இதுலேயும் தண்ணி விடாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடணும். பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. நம்மளுக்கு உளுந்த வடைக்கு அரைச்சி எடுத்துருப்போம்லே அதே போல் தான் ஃப்ளஃபியாக இருக்கும். பாருங்கள், எப்படி அழகாக இருக்குது. இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம மாற்றிடுவோம். நல்லா நைஸாக அரைச்சி எடுக்கணும். இல்லை தண்ணி விடாமல் நல்லா கெட்டியாக நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. வடை நல்லா கிறிஸ்பியாக நல்லா வாசனையாக இருக்கும். இது கூட ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 10 போல் நல்ல மிளகு பொடிச்சு போடலாம். நான் இதில் பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி கீரை, இஞ்சி, பெருங்காயத்தூள் இவ்வளோ எடுத்துருக்கேன். இதை நம்ம எல்லாம் அதிலே போட்டுடலாம். ஒவ்வொன்றா போட்டுருங்க. உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் எடுத்துக்கிடுங்க. கொத்தமல்லி கீரை தேவையான அளவு போடுங்க. நிறைய போட்டால் நல்லா இருக்கும். பாருங்க, இப்படி எல்லாம் போட்டு நல்லா கலந்து விடுங்க. இது கொஞ்சம் இலக்கமாக இருக்கும். நம்ம அரிசி மாவு தேவைக்கு நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சம் வடை பக்குவத்தில் வர்றது வரைக்கும் அரிசி மாவு போட வேண்டியது வரும். இப்போ இது நல்ல இலக்கமாக தான் இருக்குது. பாருங்கள், இதில் வடை போட முடியாது. அதனால் நம்ம நான் ஒரு 1/4 கப்பு அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா பிசைஞ்சு பார்ப்போம். பாருங்கள், பிசைஞ்சு பார்த்து கரெக்டாக இல்லைன்னா கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். பாருங்கள், இது கரெக்டாக இருக்குது. இதை இப்போ நான் பாருங்கள் இப்படி உருட்டி வடை போடுறதுக்கு பக்குவமாக இருக்கணும். இப்போ இதை வச்சு நம்ம இதை மூடி வச்சுருவோம். நம்ம இனிமேல் இனிப்பு செய்யறதுக்கு முதல்ல இதை பண்ணிடுவோம். இது ஊறட்டு இருந்து அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் ஒரு 3/4 கப்பு நான் வெல்லம், பொடிச்ச வெல்லம் எடுத்துருக்கேன். இந்த கப்பில் தான் மாவு எடுக்க போகிறேன். 3/4 கப்பு வெல்லம், அதுக்கு அரை கப்பு தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுக்கணும். பாகு ஒன்றும் காய்க்க வேண்டாம். நம்ம நல்லா கரைஞ்சி வரணும். நம்ம வடிகட்டி எடுக்க போகிறோம். நல்லா கரைஞ்சி வரட்டு. நல்லா கரைஞ்சி வந்துட்டு இதை இப்போ இறக்கி நம்ம வடிகட்டிடுவோம். இப்போ வடிகட்டிடலாம். நான் வடிகட்டி வச்சு இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம எந்த கப்பில் வெல்லம் எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு 1/4 கப்பு கொஞ்சம் கூட பாம்பே ரவை, அதாவது ரவை பொடி ரவை இருக்குல்ல, அதை நீங்கள் வறுத்தது வறுக்காதது எதுவாக இருந்தாலும் எடுக்கலாம். இப்போ ரெண்டையும் கலந்து விடுவோம். நல்லா கலந்து விட்டுக்கிட்டு நம்ம வெள்ளை தண்ணியை சூடோடையே விட்டுடலாம். விட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கிடணும். கொஞ்சம் கொஞ்சமாக 2 நேரமாக விட்டு கரைச்சி எடுத்துருங்க. இது கெட்டியாக தான் இருக்கும். நம்ம இனிமேல் தண்ணி விட்டு கலந்துக்கிடலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. விட்டுட்டு இனிமேல் நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா நம்ம குழி பணியாரத்துக்கு மாவு எப்படி கரைச்சி எடுப்போமோ அதே போல் கரைச்சி எடுத்துக்கிடணும். இட்லி மாவு பதத்தில் இருக்கணும். நல்லா கரைச்சி விட்டுருங்க. நல்லா கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுருங்க. இப்போ இதில் ஒரு பிஞ்சு உப்பு, ஒரு 4 ஏலக்காயை நான் பொடி பண்ணி போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட பொடி இருந்தன்னைக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுருங்க. போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்தாச்சு. இப்போ இதை மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டு. நம்ம முதல்ல வடையை போட்டுருவோம். வடை நல்லா ஊறி இருக்கும். அதனால் முதல்ல வடையை போட்டுருவோம். வடை மாவு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், இப்படி நல்லா கெட்டியாக வந்திருக்கு. பாருங்கள், இதை இப்படி எடுத்து நம்ம இப்படி வடையாக தட்டி போட்டுடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. காஞ்ச உடனே நீங்கள் மீடியம் ஃப்ளேம் இல்லைன்னா ஸ்லோ ஃப்ளேமில் மாற்றிடணும். ஹை ஃப்ளேமில் வச்சு சுடக்கூடாது. உள்ளே வேகாது, மேலே தான் வெந்து இருக்கும்.
அதனால் மீடியம் இல்லைன்னா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் சுட்டிடுங்க. பாருங்க, உடனே கரண்டியை போட்டுறக்கூடாது. கொஞ்சம் நல்லா லேசாக செவந்து வரட்டு ஒரு பக்கம். அதுக்கு பிறகு திருப்பி போடுங்க. பொறுமையாக சுட்டு எடுங்க. அப்படின்னா தான் அந்த வடை நல்லாயிருக்கும். உள்ளே நல்லா வெந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம சாதத்தில் பண்ணுறது மதியம் மீதமான சாதத்தில் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு உடனடியாக நம்ம பண்ணிடலாம். பாருங்க, திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துருங்க. பாருங்கள், இந்த கலரில் வரணும், கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். அதை இப்போ எடுத்துருங்க. நம்ம ஸ்லோ ஃப்ளேம் இல்லைன்னா மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு சுட்டு எடுத்துருக்கோம். நல்லா கிறிஸ்பியாக நல்லா இருக்கும். இதே போல் எல்லாம் சுட்டு எடுத்துருவோம். சுட்டு எடுத்தாச்சு. பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக வாசனையாக இருக்குது. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம இப்போ வடை சுட்டாச்சு. இனிமேல் நம்ம குழிப்பணியாரத்தை பார்த்துருவோம். இனிப்புக்காக குழிப்பணியாரத்தை பார்த்துருவோம். பாருங்கள், மாவு நல்லா கெட்டியாக இருக்குது. நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம இது கூட 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், இது ஆப்ஷனல் தான். இங்கே தேங்காயை பொடியாக கட் பண்ணி நெய்யில் வறுத்தும் போட்டுடலாம், அதுவும் நல்லாயிருக்கும். நான் இப்போ துருவல் தான் சேர்த்து நல்லா கலந்து விடுவேன். நம்ம எதுவுமே போடாமல் சுட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்க, இப்போது நம்ம குழிப்பணியாரக்கல்ல அடுப்பில் வச்சுருவோம். நல்லா காஞ்சதும் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விடுங்க. நீங்கள் எண்ணெயிலையும் சுட்டு எடுக்கலாம். நல்லா காயணும். நல்லா காஞ்ச உடனே இங்கே ஒவ்வொரு கரண்டி மாவை விட்டுருங்க. நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த பணியாரம். நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஒரு இனிப்பும் ஒரு காரம் பண்ணணுன்னா இப்படி பண்ணிடுங்க. சீக்கிரமாக நம்ம பண்ணிடலாம். ஒன்று ஊறுது நேரத்தில் ஒன்று பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாக பண்ணிடலாம். நல்லா வேகட்டு. ஒரு பக்கம் நல்லா வெந்த பிறகு நீங்கள் திருப்பி போடுங்க. பாருங்க, நல்லா வெந்திருக்கு ஒரு பக்கம். இப்போ நல்லா வேகட்டு. இன்னும் வெந்தோடனே இன்னும் ஒரு நேரம் திருப்பி ரெண்டு நேரம் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துருங்க. நல்லா வந்துட்டு நம்ம எடுத்துருவோம். நல்லா சாஃப்டாக இருக்கும். இதே போல் நம்ம எல்லாம் சுட்டி எடுத்துடலாம். குழிப்பணியாரமாக எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, நல்லா சூடாக இருக்குது. நல்லா சாஃப்டாட்டும் இருக்கும் இந்த பணியாரம். பாருங்கள், இப்போ வடையும் குழிப்பணியாரமும் ரெடி ஆயிடுச்சு. வடை பாருங்கள் என்ன கிறிஸ்பியாக இருக்கும். பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக நல்லா பஞ்சு போல் இருக்கும் உள்ள. அதே போல் பணியாரமும் நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.